ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களா சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா H1B விசா. இன்னைக்கு இந்தியாவில் உலகமே இந்த H1B விசா பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. H1B விசானா என்ன? அமெரிக்காவில் வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு அமெரிக்கா வழங்குற ஒரு விசா தான் H1B விசா. அது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, அந்த விசாவோட வருஷ ஃபீஸை இந்தியன் ருபீஸில் கிட்டத்தட்ட 88 லட்சம். முன்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு $2000 to $5000 வரை தான் இருந்திருக்கு. இந்த பல மடங்கு உயர்ந்திருக்கிறதால இப்போ உலக மக்களே பயத்தில் இருக்காங்க. உலக மக்கள்ன்றதை விட இந்திய மக்கள், இந்திய என்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அவங்களாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஈவன் அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் யாரெல்லாம் லீவில் இருக்கீங்களோ உடனே அமெரிக்கா வந்துருங்க அப்படி சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, அது நாளைக்கு காலையில், அதாவது 21 செப்டம்பர் 2025 அப்புறம் யாரெல்லாம் H1B விசா வச்சிருந்தும் யூஎஸ்ல இல்லையோ அவங்களும் அந்த ஃபீஸ் கட்டுற மாதிரி நிலைமை வந்திருக்கு. ஸோ அதனால அமெரிக்கன் கம்பெனிஸ் என்ன சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் லீவில் போட்டிருக்கீங்களோ உடனே அமெரிக்கா வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ் பார்த்தீங்கன்னா திடுதிப்புன்னு பண்ணதால மக்கள் எல்லாம் பயத்தில் இருக்காங்க. ஏன் இந்தியன்ஸ் அதிகமாக பயப்படுறாங்கன்னா, கிட்டத்தட்ட H1B விசா ஹோல்டர்ஸ் கிட்டத்தட்ட 70% இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இதனால தான் மக்கள் இந்தியன் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம மக்களோட இந்த நார்மல் எம்ப்ளாயிஸ் ஒரு சேலரியை விட இந்த இது அதிகமாக இருக்கு, இந்த விசா ஃபீ அதிகமாக இருக்கு. அமெரிக்காவில் ட்ரம்ப் மற்றவங்க சொல்ற காரணம் என்னன்னா, லோக்கல் பீப்புள்ஸ்க்கு வேலை வாய்ப்பை அதிகமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்டத்தட்ட 85,000 விசா ஒரு வருஷத்துக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 65,000 தான் எல்லாருக்கும், காமன் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதில் 20,000 H1B விசா அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட்டில் ஹையர் கிரேடில் படித்தவங்களுக்கு, அந்த ஹையர் லெவலில் மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்களுக்காக அந்த 20,000 விசாஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 85,000 H1B விசா எவ்ரி இயர் இஷ்யூ பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி பல அரசியல் காரணங்கள் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ரஷ்யாட்ட க்ரூட் ஆயில் வாங்குறோம், அவங்கள்ட்ட தான் ஆயில் வாங்கி நம்ம இந்தியாவில் இது டீசல், பெட்ரோல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இது ஒரு சிலர் ரஷ்யா கிட்ட இருக்க நெருக்கத்தால் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சைனா கூட க்ளோஸா இருக்கிறதால. ஏன் சைனா கூட க்ளோஸா இருக்கிறதாலனா, இப்போ அமெரிக்காவை எதிர்க்கிற ஒரே சூப்பர் பவர், ரஷ்யாவுக்கு அப்புறம் சூப்பர் பவர்னா சைனா. இப்போ ரஷ்யாவை ஓவர் ஷேடோ பண்ணி சைனா